எங்க அப்பா தான் நண்பர்களே சமைச்சாங்க, என்னன்னு தெரியல. நண்பர்களே, இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். சமைச்சதை அப்புறம் சொல்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு என்னன்னா, நான் வந்து தமிழன் சோசியல் மீடியாவில் எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. போன சீசனில் எனக்கு கோயம்புத்தூர் கொடுத்தாங்க. இந்த சீசனில் வாங்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட வீட்டில் எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை நண்பர்களே. ரொம்ப வேதனையாக இருக்குது. மயிலாடுதுறையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க தமிழன் சோசியல் மீடியாவிலேருந்து. அதான் பப்ளிக்கு மக்கள் கொடுக்குற எனக்கு ரசிகர், கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இப்போ என்னடா அப்பாவுக்கு முத்தம் கொடுக்குறியாடா, அப்புறம் கொடுறா. மக்கள் எனக்கு சப்போர்ட் இருக்கு. நம்மளே வீட்டில் இருக்க மகள்கள் சப்போர்ட் இல்லை. சிலர்கள் எனக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிறாங்க. உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எப்படி எனக்கு அவார்டு கொடுத்த அழகு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நான் வீசுதான் பாருங்க நம்மளே. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட எனக்கு இந்த வீட்டில் இல்லை நம்மளே. நானே சமைச்சு சாப்பிட்டேன். இது என்ன அவார்டு? என்ன அவார்டா? தமிழன் சோசியல் மீடியா என்டர்டெய்னர் அவார்டு. ரெடி அம்மா, என்டர்டெய்னர் காமெடி மேக்கரி. நான் ஒரு காமெடியன். அது வெளியில. அப்புறம் வீட்டில் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய், என்ன பேசாதான் சொல்றேன். நான் பேசவே இல்லை. காலையில பூரியை சுட்டு திங்கிறாங்க நண்பர்களே, திங்கிறாங்க. இனிய மகளை பார்க்க வச்சு அப்படி திங்கிறாங்க. என்னடா பண்ற அப்பா? நான் அதனால இப்ப நாங்க சமைச்சு நாங்க உங்களை பார்க்க வச்சு திங்க போறோம். ஓகே நண்பர்களே, பாத்தீங்கன்னா மதுரை. இது என்ன இங்கிலீஷ்ல என்னடா என்னது என்ன பண்ற? இது என்னது? பெஸ்ட் டேலண்ட் அண்ட் சோசியல் அவார்டு எனக்கு 2024. இது என்னது? சோசியல் மீடியா பெருமாளா ப்ரொடக்ஷனா? ப்ரொடக்ஷன். இது என்னது? இது இந்த கரெக்டாக இருக்குது தமிழில். இது என்னது? சண்டே, மண்டே, மே 12 3 ஸ்டார், எனக்கு 6 ஸ்டார். மதுரை மீசமணி. இது என்னது? பெஸ்ட் இங்கிலீஷ் அவார்டு. பெஸ்ட் இங்கிலீஷா? பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு. இது என்னது? இது என்னது? ஃபவுண்டேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னது? கோவை மோகன். இருடா அமைதியார. கோவை மோகன். இது என்னது? தேங்க்யூ. இது அபிபார். இந்த 3 பேரும் சேர்ந்து எனக்கு போன வருஷம் அவார்டு கொடுத்தாங்க. இந்த வருஷம் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க 3 பேர்த்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கிட்ட வச்சு என்ன சொல்றான்? என்னடி? ஏய் நான் ஒண்ணுமே உனக்கு நான் லூஸ் தான். எனக்கு உலகமே நீ வந்து கொண்டாடுது. பார்த்தீங்களா அவார்டை? பாருங்க நம்மள வாங்க நம்மளே. நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பராக சமைச்சிருக்கேன் பாருங்க. கருணக்கிழங்கு மசியம். தமிழ்நாட்டில் உலகத்தில் இப்படி எவனும் சமைக்க முடியும் நம்மளே. அருமையான சோறு வடிச்சிட்டேன் நானே. என்ன நான் இப்போ நானும் என் மகளும் சாப்பிட போகிறேன் நண்பர்களே. ஏமா 2 பேத்துக்கு முட்டு சோறா? நாங்களும் சொல்கிறோம் உங்களுக்கு உங்களை மாதிரியே. நாங்கள் நைட்டு தண்ணி வச்சு நாங்கள் பிரியாணியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிடுங்க. நமக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு பிரியாணி வேணுமா சோறு வேணுமாடா? எங்க அப்பா சோறு. அதுதான் என் பிள்ளைன்றது. என் தங்கமே அம்மா அப்பா பாசம். இது சாப்பிட்றா நல்லா குண்டாகுடா. நீ சாப்பிட்டு நல்லா குண்டாகுடா. சரி அப்புறம் சாப்பிடுறா. உருளைக்கிழங்கு மசியம். இது சாரி கருணக்கிழங்கு மசியம். உருளைக்கிழங்குல மசியல் பண்ணுவாங்க, ஆனா இந்த மாதிரி கூட்டா பண்ண மாட்டாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு நம்மளே. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மற்றவங்க சொல்லணுமியா? ஏய் சரி ஓகே நம்மளே சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கலாவணி பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவோம். எங்கள் தம்பிக்கு உண்டா ஒரு வயசு சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அவனுக்கு ஃபோன் போய் அம்மா ஃபோனை கொடு. இங்கிட்ட போய் ஃபோனை நடந்து. என்னடா அது? சபாஸ் சாப்பிட்றா. யாரு? ஏக்காளி இப்போ நம்ம சாப்பாடை சாப்பிட சொல்லுவோம் அவனை. ஏக்காளி முட்டாப்பில் வந்து சாப்பிட்டு போகிறான்டுவான். சாப்பிட்றான் போது. ஹலோ 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 கேக்குதா? யாரு?
நான் தான் மீசமணி. அங்கிட்டு யாரு? நான் மீசமணி பேசுறேன்டா. ஆமா தெரியாத மீசமணி மோமாவா? தெரியாதா? சொல்லுங்க மாமா. மாமா சமைச்சிருக்கீங்க, சாப்பிட வரையா? மாமா சூப்பர் சமையல் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சமையல் பண்ணிருக்கா. வெண்ண சூப்பர் சமையலா? ஆமா. சரி, அவன் என்ன சாப்பாடு? கருணக்கிழங்கு மசியும், சுட சுட சோறு, அப்பளப்பு. கருணக்கிழங்கா? ஆமா. ஆமா, என்னைய போய் கருணக்கிழங்கு நீங்க கூப்பிடுறீங்க, டம்மியா. அடைய வெண்ண உனக்கு அப்புறம் பிரியாணி செஞ்சா கூடுவாங்க. மட்டன் சிக்கன் எடுத்தா அவரு. அப்படியா? நீங்க போட்டு உரப்பி வளர்த்துருக்கீங்க, உப்புலாம் உரப்பும் இல்லாம. ஓ, எப்படி போய் சாப்பிட்டு போறேன்? எப்படி டேஸ்டா இருக்கும்? உப்பு மூலம் உரப்பெல்லாம் வச்சுருக்கேன் நான். மாப்பிள்ள அருமையா இருக்கு, தேன் அமிர்தமா இருக்கு. புரியல? உனக்கு புரியாத எதுவுமே அருமையா இருக்குடா. நல்லா இருக்கா? டேய் தம்பி, நீ சும்மாவே வயிறு வலிக்குதுன்னு சொன்ன. ஆமாங்கக்கா. தேவையில்லாம வந்து இது பண்ணாத, பாத்துக்க. இல்ல நான் என்னைக்கு வந்திருக்கேன் நீ மாமா சமைச்சதுக்கு? ஆமா. சபாஸ்ரா. நாளைக்கு கறி எடுங்க, பிரியாணி போடுங்க. நாளைக்கு வரேன். நாளைக்கு பிரியாணி செய்வோம்டா. சரிடா. ஆமா, நான் ஊருக்கு போயிடுறேன், பிரியாணி சாப்பிடுறேன். அவங்களுக்கு மட்டும் சமைச்சிருக்காங்களா? அவருக்கு மட்டும் சமைச்சிருக்காரு. சாப்பாடு வச்சு கருணக்கிழங்கு மசியல் வச்சு அப்பளம் பொரிச்சிருக்காரு. அது என்ன வள்ளல்ல இருக்கா யாருக்கு தெரியும்? கேட்டா நல்லா இருக்கா, அருமையா இருக்கா. உப்பு உரப்பு எதுவும் பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே போட மாட்டாரு அவரு. உப்பு போட மாட்டாரு, உரப்பு போட மாட்டாரு. டேய் தேவையில்லாம பேர வெண்ண வர்றையா வரலடா? ஏமா வர்றையா வரலையா? அதோட போடு, வர்றையா வரலையா? அவன் ஆடு கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க வரேன். ஆர்டர் கொடுக்கவா? ஆடு 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 கோழி கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க வரேன். ஓ, ஆடு கோழி உரிச்சாத்தே வருவியா? அப்படி ஒண்ணு விளக்கடை, நீ வரவே வேணாம்டா. கருணக்கிழங்கெல்லாம் போயிட்டு கூப்பிட்டுருக்கீங்க போன் அடிச்சு. என்னையே புத்திய சிறுபகல் அடிக்கணும்டா. சரி போனா போது மச்சனோட கூப்பிட்டு சோறு போடலான்னு பார்த்தேன் பாரு. உனக்கு சமைச்சிருக்கீங்கன்னா சரி, ஆடு கோழி எல்லாம் எடுத்து சமைச்சிருப்பீங்க, இவ்வளவு கூப்பிடுறீங்க நினைச்சா. ஆடு கோழி எடுத்து அப்படியே வந்து நக்கிட்டு போங்க டெய்லி ஆடு கோழிய. 10 ரூபா கருணக்கிழங்கு போய் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 10 ரூபா கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கா? டேய் சூப்பரா தம்பி, இனிமேல் நீ எனக்கு எதிரியாடா. சூப்பரா. என்னவா சொல்றீங்க? ஆமா, அப்புறம் எப்படி பேசுனா? 10 ரூபா கூப்பிடுறீங்க, ஆட்டுக்கறி எடுக்கிறது இல்லையா? கருணக்கிழங்கா கூப்பிடுறீங்க? ஏய் டெய்லி இருக்கிற எடுக்க நீ காசு இருக்குடா மாப்ள. திருடணுமா போய் வயக்காடு? திருடணுமா? அதான உங்க குடும்பம் அப்படித்தானே இருக்கும். முகரையும் மூஞ்சியும் பாரு, திருட்டு போல சமைச்சிருக்கீங்க. நீங்க சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, மத்தாள் சாப்பிட்டானு தெரியும். வா அவன் சாப்பிட்டு பாரு. சாப்பிடுங்க, நாளைக்கு வரேன். அக்கா நாளைக்கு ஆட்டுக்கறி எடுக்கிறோம் இருக்காங்க. சரி 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 வந்து சாப்பிடுங்க நாளைக்கு ஆட்டுக்கறி எடுத்து. சரியா? வைங்க மாப்பிள்ள, போன வைங்க. நாளைக்கு நீ ஒரு மயிறு மீட் பண்ண வைங்க. போன நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஊட்டி விடுறேன் பிரியாணி. எனக்கு ஊட்டி விரையலாம், நல்ல மரியாதை இல்லை. போன வைங்க வெக்காலி ஆளும் முகரை ஊட்டி விடுறான் பிரியாணி. இந்த பிகர் எனக்கு ஊட்டி விட போறாரு. வெக்காலி வெக்கம் கட்ட விடுறா. போன கட் பண்ணிட்டு நீ ஆக்குனத நீ தின்னியா? எதுக்கு எல்லாத்தையும் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். மதே பிரியாணி வேணாம்ல உனக்கு? ஏய் உனக்கு பிரியாணி வேணாமா? தின்னு கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு மசிய செம்ம டேஸ்டா இருக்கு. சுட சுட சோதில் கருணக்கிழங்கு மசியத்தை போட்டு தின்றா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இது எதுக்கு நல்லது தெரியுமா? நம்மள அமேசன் சொல்றா, அமேசனம். லூசு அங்கிட்டு சொல்லு, இங்கிட்டு கடலை ஊற்றி விட்டேன். நண்பர்களே, இது வந்து மூலத்துக்கு அவ்வளவு நல்லது. உண்மையிலே மூலத்துக்கு அவ்வளவு நல்லது நண்பர்களே. ஒரு உள்ள வாய் அங்கிட்டும் இங்கிட்டும் போகுது. சாப்பிட முடியல. வாய் அங்கிட்டும் இங்கிட்டும் போகுது. ரெண்டுமே ஃப்ராடுகளே. அப்படியே பொய்யா அடிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்பளமே நல்லா பொரியலா, அதுவே பார்த்தாலே தெரியுது. அப்பளம் நல்லா வலுவலுன்னு இருக்கும் நல்லா பொரிஞ்சா. இது என்ன எப்படி இருக்குது? மொரடு மாதிரி சொன்ன கதையா இருக்கு. உனியெல்லாம் கல்யாணம் பண்ணி நீ நல்லா சாப்பிடுமா? சாப்பிடுற பட்சத்தை கொலை சொல்லாங்க. நீ நல்லா சாப்பிடு. உங்க 2 பேரும் நாங்க
பிரியாணிய பாக்க வச்சு சாப்பிடல. நாங்கெல்லாம் வெளில போய் என்னன்னாலும் வாங்கிக்கணும். ஆமா உனைய இப்ப விட்டுட்டு கிளம்பட்டும், உனக்கு இருக்குது. எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடுவாரா? ஊருக்கு அதே போட்டும், இப்போ உனக்கு இருக்குது. அவே பிள்ளையதான் கை வச்சு போன் பண்ணிடுறா. காலையில் போட்டது மாதிரி இருக்கு. ஆமா இப்பயே போட்டு செடி ம் இங்கேயே நச்சமாலே நான் போய் சொல்லலாம். சரி வெளியே சொல்லாத அவசியம். நம்ம அடிச்சோம்ல இருக்க அடி வாங்கக்கூடாது ஆட்டு. சேர்த்தவனா அடி வாங்கத்தானே வேணும். எப்படி குழம்பு செம்ம டிஷ் இல்லை. நல்லா அடிக்க போடு. ஓ, அது நீங்களே சொல்லிக்கங்க. அமேசான். சொல்லிட்டோம். சும்மா எங்கிட்ட எல்லாம் ஃப்ராட் விடக்கூடாது. எங்க அம்மா வைக்கிற குழம்பு இருக்கே அப்படியே தேன் அமிர்தம். ஐயோ பல்லில போட்டு வச்சு ம் கட்டி இதில் உப்பு இருக்கடா? தின்றையில டெய்லி இங்கே ஒரு அடியே, இனிமேல் நான் சமைக்கிறத நீ சாப்பிடு, உனக்கு அப்புறம் இருக்குது. நான் தோசை ஊற்றுவேன். அதே உப்பு போடுறேன் நான். உப்பு உங்களுக்கெல்லாம் உப்பு இல்லாமல் சோறு ஓட்டாதான் புத்தி வரும். இல்லாம சப்புன்னு போடணும். பேசாதீங்க தேவையில்லாம பேசுறீங்கடா. நீ தேவையில்லாம் பேசாம நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட. வேலையாரிட்ட பேசக்கூடாது. யாரு சப்புன்னு போடணும்? உன் தம்பியை தான் டீக்கு வெளியில் வந்துடுறேன். ம் சாப்பிடக்கூட மட்டன் வேணும், சிக்கன் வேணும் மாதிரி அண்டா ஏய் மாறி என்ன கத்துது? ரெண்டுப்பா ஆடு கேட்டியல்ல, அதான் ஆடு கத்துது. பிரியாணி போட சொல்லி போடுங்க போடுங்க பிரியாணி. சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. அப்பா என்கிட்ட வாங்கிக்கோ. நாங்க சாப்பிட முடியல, நல்லா இல்ல சோறு. இது இது வை சாப்பிட்டு வை, நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அப்பா நோப்பா. இல்லை நீ சாப்பிட்டு வை, நான் சாப்பிடுவேன். சுரைக்கேடு சொல்கிறேன், அதை மட்டும் சாப்பிடு. சாப்பிட்டு வை, நான் சாப்பிடுவேன். இந்த எடுத்துக்கோ. நான் எடுத்துட்டு சாப்பிட்டு நீ வை, நான் சாப்பிடுவேன். ஓகே நண்பர்களே, ஒரு அருமையான சாப்பாடு என்னுடைய கையினால் சமைச்சேன். நான் சமைச்சிருந்தேன் உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக நான் தான் சமைச்சேன். கடவுளுக்குமே கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து சமைச்சேன். இந்த மசியும் வச்சு சூப்பராக வச்சுருக்கேன். எனக்கு யார் இனிமேல் நான் சூப்பராவெல்லாம் இருக்காது நண்பர்களே. உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது. இந்த மாதிரி யாரும் செஞ்சு பாத்துறாதீங்க. அவர் அப்படிதான் சமைப்பாரு. சரி ரைட்டு. இது வந்து குடும்பத்துக்கு அழகு இல்லை நண்பர்களே, இது வந்து ஒரு குடும்பத்துக்கு அழகு இல்லை. எங்க அப்பா சூப்பரா சமைச்சிருக்காரு, கேளுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், இந்த என் மகளை கேட்டுங்க. இருந்ததே எனக்கு உண்மை மக. இந்த லூசு ஒரு நேரம் என் பக்கத்து வருது, ஒன்று அங்கிட்டு போயிடுது. இப்படி சொன்னாண்டா, உண்மையாக சொன்னா. திடீர்னு என் பக்கத்து வா, தின்னா அங்கிட்டு போயிடுற. நீ யார் கடை இருப்ப? நான் எங்க அப்பா கூடதான். ஆமாம் சரி லூசு. நீ நடிமதி போ. ஏ இந்த கிளம்பிடுச்சு. யார் கடை இருப்ப நீ? எங்க அப்பா தான். தங்க பிள்ளை இப்பயுமே அந்த மனசு தான் முதல். ஓகே நம்மளே, சரி மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களது விட வருது. மதுரை மிசமணி எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுன்னு வண்டி விடுங்க. அமைதியாரு இருப்பா. நாளைக்கு வந்து மயிலாடுதுறை போகிறேன், அவார்டு வாங்க. என்னுடைய நண்பர்கள் என்னை சப்ஸ்கிரைப் அங்கே யாராக இருந்தால் என்னை வந்து மீட் பண்ணுறதா வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே நன்றி வணக்கம். வணக்கம் சொல்லாரி. பாய் 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 பாய். நான் உனக்கு சொல்லலையா, அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் உனக்கு சொல்லலையா, நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன். பாய் 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 பாய். வரவுது மேல இருக்க மூடி அடக்கிருக்கு கழுத. அந்த மேல மூடிட்டு பண்ணுங்க. மொழியை பாருங்க. உதிரா முட்டை மாதிரி முன்ன எங்க அப்பா முட்டை. பாய் நண்பர்களே, பாய் பாய் பாய்.